கிறிஸ்துக்கு அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கோள், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குட்டி கதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்படுறேன். ஒரு கிறிஸ்தவ விதவை பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு பசுமாடு இருந்துச்சு. அப்போ அந்த பசுமாடில் உங்களுக்கே தெரியும், ஒரு மாடு இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்னச்சுன்னா அவங்க வாழ்வாதாரத்தை அது என்ன செய்யும், அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ அந்த பால் கறந்து அதை விற்று என்ன செஞ்சாலும் அந்த பெண்மணியும் அவங்களுடைய மகனும் வாழ்ந்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அம்மாவும் மகனும் வயலுக்கு போயிட்டு அங்கே புல்லுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு போனாங்க. அப்படி அங்கே போகும்பொழுது அம்மா வரப்பு எல்லாத்துலேயும் புல்லுகளை அறுத்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக்ல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பையன் விளையாட போயிட்டான். அது அம்மா கவனிக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாங்க, பேசிக்கிட்டே எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறப்ப ஆளை காணோம். அம்மாவுக்கு பயம் ஆயிடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற அந்த தண்டவாளத்தில் விளையாடிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் ஒரு ட்ரெயின் என்ன செய்யுது, ரொம்ப வேகமாக வருது. இந்த அம்மா போய் அங்கே என்ன செய்ய முடியும், அவனை தூக்கி காப்பாற்ற முடியாது. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அவங்க யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பெரிய சத்தமாக, மகனே அப்படியே நீ படுத்துக்க, அப்படியே இப்போ தூங்குற மாதிரி நீட்டாக படுத்துக்க அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்களாம். ஏன்னு சொன்னால் அந்த சத்தத்தை அந்த பையன் கேட்டு என்ன செஞ்சான்னா, அவங்க அம்மா சொன்னபடி என்ன செஞ்சுட்டான், படுத்துட்டான். அப்போ அந்த ட்ரெயின் வேகமாக கிராஸ் ஆயிடுச்சான். கிராஸ் ஆன பிறகு அந்த பையனை ஓடி போய் தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேதமும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன, மகனே அப்படியே படுத்துக்க. அந்த பையன் என்ன செஞ்சான், என்ன மம்மி சொல்கிறீங்க, நான் விளையாட போகிறேன் அப்படின்னு எதுவுமே ரிப்ளை இல்லை. இமீடியட்டாக என்ன செஞ்சான், அவங்க அம்மாவுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். அப்படி கீழ்ப்படிந்ததுனால என்ன செஞ்சான், அவனுடைய உயிர் தப்பி போச்சு. இதே போல தான் ஒரே ஒரு கட்டளை தான் அம்மா கொடுத்தாங்கல்ல. அம்மா கட்டளையே ரொம்ப நிதானமாக யோசித்து அவன் என்ன செய்யலை, டைம் எடுத்துக்கல, உடனே இம்மீடியட்டாக என்ன செஞ்சான், கீழ்ப்படிஞ்சான். இதே போல தான் ஆண்டவர் எப்படி அந்த மகனுக்கு உயிர் மீட்கப்பட்டதோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உயிர் காக்கப்படணும்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டளையில் நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், நித்திய மரணத்துக்கு நம்மை காப்பாற்றிக்கொள்ளலாம். எப்படி அந்த சிறுவன் தாயின் கட்டளையை கேட்டு செய்தானோ அதே போல் நீங்கள் நானும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளை நம்ம கேட்டு நடப்போம்னு சொன்னால் என்ன செய்யும், நம்ம தப்பித்துக்கொள்ளலாம். அதான் தாவீது பக்தனுடைய சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உடைய கற்பனைகள், உடைய நியாய பிரமாணங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சு, உடைய சாட்சிகள் எப்படி இருந்துச்சு ஒன்றுனா வர்ணித்து சொல்லுவார். ஏன்னா அதெல்லாம் அவர் அனுபவிச்சதுனால அவர் சொல்வார், நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், உயிர் அடைஞ்சிருக்கிறேன், அவைகள் என்னை உயிர்ப்பித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நான் என்ன சொல்லுவேன், இன்னொரு வசனம் சொல்லுவேன், நான் என்ன செய்கிறேன், மண்ணுக்குள்ளே அழிஞ்சு போகிறேன், அப்படி வசனம் திருப்பி எடுத்து நிறுத்தும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஏன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளில் நான் வாஞ்சையாக இருக்கிறேன், அதுவே எனக்கு என்னது, ஆகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு கட்டளைகளிலும் நம்ம எப்படி பார்க்குறோம், உடனே நம்ம கீழ்ப்படிகளா இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதற்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அதனால தானே சொல்லுது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னு சொல்லுது. நம்ம பிழைக்கணும்னு சொன்னால் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களில் அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா, கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். ஆண்டுடைய வசனத்தை நம்ம ஆராயணும், அவருடைய கட்டளைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழியையும் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119:104 சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கற்பனைக்கு நம்ம என்ன செய்யணுமா, கிறிஸ்து வாழ்வது போல வாழ்ந்து, அவர் எப்படி பிதா அவருக்கு கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்படைத்தாரோ அதே போல் நீங்களும் நானும் ஆளுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்படைப்பேன்னு சொன்னால் அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த கரம் நம்மை
நடத்தும். அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போம். அப்படி நடப்போம்னு சொன்னால் நம்ம பிழைப்போம், அல்லது நம்முடைய ஜீவன் காக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம். உங்கள் ஜீவன் என்னுடைய ஜீவனை காக்கப்படணும்னு சொன்னால் அப்படியே பார்த்து நம்ம என்ன செய்வோம், நம்மை ஒப்பு கொடுப்பார் சொல்லி ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கொடுத்த இந்த பெரிய கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் ஆண்டவரே, இன்னொரு நாளை கூட ஜீவனில் ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே இத்தனை 27 நாட்களாக எங்களுக்கு ஆகார குறைவில்லாதபடிக்கு நீங்க பாதுகாத்தீங்க. வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் கொடுத்தீங்க. கவலையோடு இருந்த நேரத்துல நீங்களை தேய்ச்சினீங்க, ஆறுதல் படுத்தினீங்க தகப்பனே. பண தேவை நேரத்துல நீ ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா உதவி செய்தீங்க என்று சொல்லி எல்லாத்தையும் அனுபவித்திருக்கிறோம் கர்த்தா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. இந்த நாளை கூட நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. உடைய வார்த்தைகளையும் உடைய கட்டளைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதான எண்ணத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருந்து மட்டுமாய் பாதுகாத்து வருகிற அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தவே, அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை சிறு வயதிலிருந்தே அறிந்து உண்மையுடைய அன்பை புரிந்து கொண்டு வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. சாத்தான் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு தகப்பனே, நீரே பிள்ளைகளை பாதுகாத்து உண்மை நாள் நிரப்பி சாமியை போல உடைய சத்தியத்தில் அந்த பிள்ளைகள் வளர அவருடைய பெரிய காரியங்களை உமக்காக செய்கிற பிள்ளைகளாக இருக்க நீ அவர்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. உடைய ஊழியத்தை செய்கிற போதகர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளை எல்லாரும் ஆசீர்வதிங்க. அவளுக்கு நல்ல சுகம் பல ஜீவனை கட்டளிடுங்க. தொடர்ந்து உடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்லவும், அநேகருடைய பார்த்து அண்டை இழுத்து கொள்ளவும் நீர் அனுரை அதை கிருபையா தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நேர்த்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.